நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிமினோட ஒன் ஷாட் மை வில்லேஜ் ஒய்ஃப். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் உங்கள் நேம் வந்துட்டு கவி. ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஜாலி டைப் இந்த எஃப்எஃப்ல. சரி வாங்க இதோட போதும், பேலன்ஸ்லாம் ஸ்டோரியில் போய் பார்க்கலாம். ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு கிளப்பில் போயிட்டு பயங்கரமாக பார்ட்டி பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு ஜேயும் சுகா கூட. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் வந்துட்டு சுகாவையும் ஜிமினி வந்துட்டு பார்த்து சைட் அடிச்சுன்னு இருக்கேன். இதை ஜேயை வந்துட்டு பார்த்துட்டு, டே நீங்கள் குடிக்கிறேன்றதில் கூத்தடிக்கிறீங்கடா, அங்கே அப்புறம் பொண்ணுங்களாம் உங்களை தான்டா பார்த்து நிற்கிது அப்படி சொல்லும்போது அதுக்கு ஜிமினி சொல்ல, ஆமாடா நான் ஆனழகன், அதுக்கு தான் என்னை பார்க்குறாங்க பொண்ணுங்க, உங்களுக்கு தெரியாதடா அப்படி சொல்லிட்டு ஜியோ பார்த்து சொல்லுவார். ஜிமின் அதுக்கு ஜியோ சொல்லுவாள், ஆமாடா நீ ஆனழகன் தான், நான் ஒத்துக்கிறேன். டே சுகா உனக்கு என்னடாச்சு, இவன் கூட சேர்ந்து நீ இப்படி குடிச்சு வீணா போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, டே மச்சான் அப்படி சொல்லிட்டு அழுவார். என்னாச்சுடா சுகா அப்படி சொல்லிட்டு ஜியோ வந்து கிட்ட போவார். டே மச்சான் எனக்கு பிரேக்கப்டா, அதனால தானே என் மனசு ஃபுல்லாக புண்ணாகி காயமாக இருக்குது, அதுக்கு தான் மருந்து போடலாம் சொல்லிட்டு குடிச்சு நிற்கிறேன். நீ என்னை எப்போயா பார்த்துக்கிறேன், நான் இந்த மாதிரி குடிச்சு என் கூட மாலை போட்டுக்கிறேன், போட்டதே இல்லை. பட் இன்றைக்கி என் மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சுகா புலம்புவார் ஜியோ கிட்ட. அப்போ ஜியோக்கு இப்போ என்ன தாண்டா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜிமின் வந்துட்டு, ஏன் ஒரு வேஷம் போகிறான், நீ அவன் பேச்சை நம்பாத்துறா அப்படி சொல்லும்போது இப்போ சுகா வந்துட்டு ஜிமினை பார்த்து பயங்கரமாக மறிப்பார். டே நான் குடிச்சிட்டு இந்த அளவுக்கு புலம்புட்டு உனக்கு வேசப்படுற மாதிரிக்குதா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு ஜிமினை பார்த்து. அப்போ ஜிமின் சொல்லுவார், ஆமாம் நீ வேஷம் தான் போடுறேன், பின்ன ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு போய் லவ் சொல்லாமலே இருந்தால் அப்போ அந்த பொண்ணு வேறு ஒருத்தன் தான் பார்த்து மேரேஜ் பண்ணி போகும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது அப்போ ஜியோ வந்துட்டு, என்னடா சொல்கிற, எனக்கு உண்மையாக புரியல, எங்கே சொல்லுங்கடா, எங்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்கிறீங்களா, என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்களா, என்ன சுகா தயவு செஞ்சு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ஜியோ கேட்பாரு. அப்போ சிவா சொல்லுவார், டே நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பொண்ணை லூனான்னு தெரியல, ஆமாம் தெரியும் நம்ம கூட தான் படித்தாலே அப்படி சொல்லிட்டு ஜே சொல்லுவார். ஆமாண்டா அந்த பொண்ணு தான் ஒன் சைடு ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருந்தேன், எப்படா இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜே வந்து ஷாக்கிங்கோட கேட்பாரு. டே ஆக்சுவலி நான் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தேன், கொஞ்சம் பயத்தில் எங்கே போய் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாரோ சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் காலேஜும் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் ஜாபுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியல. சரி இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணடா, சரி நானும் அந்த பொண்ணுகிட்ட இப்போயாச்சும் நம்ம லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் தான் வந்து ஃப்ரெண்ட் ஆனால் மீட் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ ஓகே தாண்டா சொன்னால் போய் மீட் பண்ண போனால் பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுக்குறாடா, எனக்கு கல்யாணம் மறக்காமல் நீ வந்துடணும்னு சொல்கிறா. என் மனசே உடஞ்சி போச்சு, தான் என்னடா பண்ணுறது, நான் ஒன் சைடாக லவ் பண்ணதுன்னா உண்மைதான், பட் ஏன் சொல்லலைன்றதுனா எனக்கு பயம்டா எங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நேரத்தில் அவளுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கிறா. கேட்டேன் ஆல்ரெடி வந்துட்டு நான் அந்த செகண்ட் இயர் படிக்கும்போதே ஒருத்தர் லவ் பண்ணேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு வேறு சொல்கிறான், கஷ்டமாக இருக்குதுடா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ வாய்ஸ் டெல் ஆகிட்டு இருக்கோம் சுகாக்கு. அப்போ வந்துட்டு சரி விடுறேன், ஆனால் நீ எதுக்காண்டு வந்து ட்ரை பண்ணி சொல்லியிருந்துருக்கேன் அப்பயே, அப்போ அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதோ இல்லையோ, நீ ட்ரை பண்ணியிருந்தா உனக்கான ஆன்சர் அப்பயே கிடச்சிருக்கு, இப்போ இத்தனை வருஷம் வீணா போச்சேடா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். சரி ஃபீல் பண்ணாத மச்சான், நான் இருக்கிறேன்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா பரவாயில்ல, நான் உன் ஃப்ரெண்டு, உன் உயிர் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறேன், நீ வருத்தப்படாத சொல்லிட்டு சமாதானப்படுத்துவார். அதுக்கு ஜிமின் வந்துட்டு, அதுக்கு தானே என்ன மாதிரி இருக்கணும் பார்த்தியா, எனக்குலாம் ஒரு பொண்ணை பிடிச்சா நான் டேட்டா எனக்கு பிடிச்சது ஐ லவ்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஜின் சொல்லுவார். இதை கேட்குற சுகாவுக்கும் ஜேவுக்கும் வந்துட்டு டென்ஷனாக ஆகும். அப்போ சுகா கேட்பாரு, அப்போ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா போய் டேட்டா சொல்லிவிடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, சொல்லிட்டு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். சரி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஜேப் கேட்பார். இப்போ அப்போ வந்துட்டு எனக்கு வந்து நல்லா மாடர்னாக ஸ்டைலிஷாக நல்லா படித்த பொண்ணு, ஹை கிளாஸ் பொண்ணாக இருக்கணும், எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா நானும் கொஞ்சம் பார்ட்டி பப்பெல்லாம் போவேன்ல, அவளும் என் கூட ஜாயின் பண்ணிக்கணும், சூப்பராக இருக்குல்ல எங்கள் 2 பேரும் ஜோடி போட்டால் அந்த மாதிரி பொண்ணை தான் நான் தேடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். அப்போ வந்து சுகா வந்துட்டு, ஜிமின் ஒரு விஷயம் சொல்லணும், இது நல்லா காது கொடுத்து கேட்டுக்க அப்படி சொல்லும்போது, என்னதுடா அப்படி சொல்லிட்டு, இன்றைக்கி நான் உனக்கு சாப்பிட்றேன்டா, உனக்கு ஒரு பட்டிக்காடு ஒரு வில்லேஜ் கொண்டு தான் வந்து உனக்கு ஒய்ஃபாக அமைய போகிறேன், நீ அதை நினச்சி டெய்லியும் ஃபீல் பண்ண போகிறேன், இப்போ நான் எப்படி பிரேக்கப் ஆகிட்டு உடஞ்சி குடிச்சின்னு சோகமாக விஜய்கிட்ட நான் புலம்பணும், அதேவா நீ புலம் போகிற, இது என் சாப்பிடா, இது நடக்கல, என் பேர் சுகா இல்லைடா, அது மட்டும் இல்லை நான் ஒன் சைடு லவ் பண்ணலை, அது உண்மை இல்லைடா, ஐ மீன் உண்மைடா, அது வந்துட்டு இந்த சாவு மூலியமாக நீ தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சாப்பிடுவார். இதை கேட்குற ஜிமினுக்கு, டே நீ ஏதாவது விட்டு தொலை, எதுக்கு இதை விட்டு தொலைஞ்ச, இது என்ன லைஃப்டா அட பாவி அப்படி சொல்லிட்டு கோவமாக கத்துவார். ஜிமின் கத்துவார். அப்போ வந்து ஜிஎஃப் வந்துட்டு, ஏன் அவன் ஏதோ சொன்னா அதெல்லாம் நடத்துவா போது, சும்மா இருங்கடா, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிஎஃப் கூப்பிடுவார். டே வீட்டுக்கு போனால் தொடப்பு கட்ட மரம் 2மே நிற்கும், அப்புறம் செருப்பு வந்து விழும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். தெரியுது இல்லை அப்புறம் ஏன்டா பிடிச்ச அப்படி சொல்லி சுகா வந்துட்டு, எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு அதுக்கு எங்கள் வீட்டில் அது தானே நடக்கும், டே ஜிஎஃப் வாடா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடும்போது, டே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா என்ன அடிக்கிறேன், அவங்க 2 பேரும் விட்டுட்டு இவனுக்கு 2 பேர் பிடிக்கிறானு இவங்க கூட சரியாக சொல்லிட்டு
அப்படின்னு வந்துட்டு சுகாவை ஜிம்மின்னு பார்த்து சொல்லும்போது பரவாயில்ல எங்களுக்கு வாங்கிக்க மாட்டேன் இந்த ஒரு அடியை அடப்பா ஒரு அடி என் அம்மா அடிக்கிற அடி நீங்கள் பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஏன்டா நீங்கள் குடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் குடிக்கங்க நீங்கள் அடி வாங்க மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கிறது நான் தானே அடி வாங்குறேன் உங்களை கூட்டணும் பரம்பரை என்ன சொல்லணும் குடிச்சிட்டு எப்படியே கடங்க சொல்லி விட்டு போகாமல் இருக்கிறேனே என்ன பண்ணுறது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து தொலைச்சிட்டிங்க அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். அப்புறம் ஒரு பக்கம் வந்துட்டு சுகாவை தோளில் சாச்சுன்னு ஒரு பக்கம் வந்துட்டு ஜிம்மியை தோளில் சாச்சுன்னு இவனுங்களை வச்சுக்கின்னு நான் முடியல இவனுக்குள்ள ஏன்டா ஃப்ரெண்ட் ஆனான்னு தோணுது எல்லாம் என் நேரம் அப்படி சொல்லிட்டு அவர் காரில் கூட்டின்னு போயிட்டு 2 பேரும் பேக் சைடை உட்கார வச்சுட்டு அவர் ட்ரைவ் பண்ணிக்கின்னு ஜேஓ வீட்டுக்கு போவார். அப்போ ஜேஓ வீட்டில் வந்துட்டு காலிங் பில் போடுவார். போட்டு வந்துட்டு ஜேஓ அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முறைச்சிப்பாங்க ஜேஓ நல்லா ஆக்சுவலி இவங்க 2 பேர் குடிச்சிருந்தாங்க அவ்வளோவா தெரியாது. அப்போ இவர் வந்துட்டு மெதுவாக 2 பேரையும் கூட்டின்னு போயிட்டு அவரோட பெட்ரூமில் விட்டுட்டு வெளில வருவாங்க. எத்தறதில்ல ஏன்டா இப்படி இருக்கிற ஒரு 2 ஃப்ரெண்டுங்க குடிச்சிட்டு இப்படி கூத்தடிக்கிறானுங்க அவங்க வீட்டுக்கு கூட்டு வரேன் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு தாண்டா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கத்துவாங்க. மாமா கத்தாதம்மா என் ஃப்ரெண்டு ஏஞ்சிக்கு போகிறானுமா ப்ளீஸ்மா அப்படி சொன்னேன். என்னது ஏஞ்சி போகிறாங்க ப்ளீஸ்மா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இப்படி தாண்டி நீ கூட்டின்னு வர நாளைக்கு எதாவது ஒன்று தாண்டா பிடிப்பாங்க உனக்கு புரியுதா இல்லையா ஃப்ரெண்டுக்கு புத்திமதி சொல்லி குடிக்க வேணான்னு சொல்லுவேன் நீ அவனுக்கு குடிச்சாங்க நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தானு கூட்டின்னு வர உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க ஜேவை பார்த்து தாயே நீ திட்டுற ஓகே பட் கத்தி திட்டாத மெதுவாக திட்ட அவனுக்கு ஏஞ்சிடப்படானுங்க அட பாவி இப்போ வரைக்கும் கூட நான் சொல்கிறது அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறல்லடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. தாயே நீ என்ன சொல்ல ஒரே டேரெக்டாக சொல்ல தாயே நீ இந்த ஐட்டம் சொன்னேன் நான் எப்படி தாயே புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஜிஎஃப் சொல்லும்போது அதில்டா உனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு பட் இப்படி குடிச்சு அவங்க உடம்புக்கு எடுத்துறாங்க தயவு செஞ்சு நீ அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கடா ஏன்னா எனக்கு அவங்க 2 பேர் மேலே அக்கறை இருக்குது அதனால இப்படி சொல்கிறேன் புரிஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டு ஜேப் அவங்க அம்மா சொல்லுவாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். சாப்பிட்டியாடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது சாப்பிட்லாமா நீ சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து ஜேப் கேட்பாரு. நானும் சாப்பிட உனக்கு தான் வெயிட் பண்ணால் அவங்க 2 பேரும் கூட்டணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் கூட்டம் வரமாட்டானுங்கம்மா போய் கூட்டணும் வெளியே வயிற்றுல படக்கூடாது ஏதாவது இன்னும் நல்லது இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேப் வந்துட்டு ரூமில் போயிட்டு அவங்க 2 பேரும் எழுப்ப போவார். அப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு மச்சான் அம்மா கிட்ட நல்லா வாங்கினியா வதை அப்படி சொல்லி அட்டப்பா எவ்வளோ ஆசைடா உனக்கு அதுக்கு வதை வாங்கியிருக்க மாட்டேன் திட்டு வாங்கியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையில் இருக்காங்க அப்படி சொல்லுவார். அதுக்கு உங்கள் 2 பேரையும் வச்சுன்னு முடியல ஏன்டா இப்படி குடிச்சு இது பண்ணுறீங்க சுகா இப்போ அவன் பிரேக்கப் இருக்கிறதுனால குடிக்கிறான் எப்போ ஒரு தான் குடிக்கிறான் ஏன்டா ஜிம்மின் நீ குடிக்கிற அடிக்கடிக்கு பார்த்து இதுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜிம்மின் நீ கொஞ்சம் சீரியஸாக இரு இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட போட்டு விட்ருவான் நல்லா ஞாபகம் இருக்குது இல்லை உங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ குடிச்ச விஷயம் தெரிஞ்சிச்சு மவனை நீ காலி அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லும்போது அப்போ சொன்னது கரெக்ட் நான் போட்டு கொடுக்க போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு போதையில் வளருவார். அதுக்கு ஜிமின் வந்துட்டு நீ குடிச்சு பிரேக்கப் இதெல்லாம் இருந்தால் கூட நீ என்னை போட்டு கொடுக்குறதுல மட்டும் தெளிவாக இருக்கிறல்ல அப்படி சொல்லும்போதும் அப்போ சிவா வந்துட்டு இப்போ என்ன சொன்னேன் நான் பிரேக்கப் பற்றி பேசுகிறேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டு ஜிமினோட முடியை பிடிச்சி உன்னை சும்மா விட மாட்டேன்டா சொல்லிட்டு தலையை பிடிச்சி ஆட்டுவார். அப்போ ஜெய் வந்து தள்ளி அடிச்சுக்காரு இதுங்களை வச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்போ பதிலுக்கு வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு சுகாவோட முடியை பிடிச்சின்னு நீ ஏன் முடியை பிடிக்கிறியா நான் முடியை பிடிக்கிறேன் பார்த்துக்க சொல்லிட்டு 2 பேரும் தலையை பிடிச்சின்னு ஆட்டாடுன்னு ஆட்டிக்குவாங்க. இதை பார்க்குற ஜேப்ல ஐயோ எதுக்குடா இவனுங்களை கூப்பிட்டு வந்த எங்கள் அம்மா ஆல்ரெடி என்னை இவ்வளோ திட்டிக்குது இப்போ இவனுக்கு இப்படி சண்டை போடுறதை பார்த்தா இன்னும் என்னை கழுவி ஊற்றுமே சும்மா இருக்கடா வாங்கடா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் கையும் பிடிச்சி இழுத்துன்னு வருவாங்க. சரி நம்ம சாப்பிட்டு வந்து சண்டையை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு ஜிம்மினும் அப்புறம் சுகான்னு சொல்லுவாங்க. டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லுவார். அப்போ எப்போ இவனுங்களை வச்சுன்னு எப்போலாம் இவனுங்களுக்கு போதை தெரியும் எப்போ இவனுக்கு ஒரிஜினலுக்கு ரியாலிட்டிக்கு வருவானுங்க தெரியல பிடிச்சானுங்களா இவனுக்கு வேறு உலகத்துக்கு போயிடுறானுங்க இவனுங்களை வச்சுன்னு மேய்க்க முடியல அப்படி சொல்லிட்டு ஜேவப் வந்து மனசுலேயே புலம்புவார். அப்போ ஜேயப் அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஆண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சுகாவும் ஜிமின்னு காலைல தொப்புன்னு விந்துடுவாங்க. ஐயோ என்னங்கடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆண்டி நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எதுவுமே சொல்கிறது நீங்கள் ஒரு தெய்வம் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவர் மாறினா அழுந்து விடுவார். சுகா வந்துட்டு ஆண்டி அவங்கள ஐஸ் வைக்கிறேன் நீங்கள் நம்பாதீங்க நான் அவங்க காலில் உண்மையிலுமே விழுந்துருக்கிறேன் ஏன்னா நான் உங்களை மதிக்கிறேன் அதனால தான் விழுந்துருக்கிறேன் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குடிச்சிட்டு அந்த பதில் வளருவாங்க. இதை பார்க்குற ஜியோ அம்மா வந்துட்டு ஜியோ பார்த்து பயங்கரமாக மறிப்பாங்க. ஐயோ இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறது சொல்லிட்டு எழுந்திருக்கடா காலில் இது போதுன்னு சொல்லிட்டு ஜியோ வந்து இழுத்து உட்கார வச்சு சாமிங்களா தயவு செஞ்சு சாப்பிடுங்கடா சாப்பிட்டு போய் படுங்கடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லும்போது சரி மச்சான் நீ சொல்லிட்டல உன் பேச்சு நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு ஜிம்மினும் சுகாவும் அட் டைமில் சொல்லுவாங்க. அப்படின்னு தான் நல்ல விஷயம் தான் முடியல அப்படி சொல்லிட்டு
அப்படின்னு ஜேப் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு அவங்கள ரூமில் இட்டுன்னு போய் படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சுட்டு வந்து ஜேப் வந்துட்டு அவங்க மட்டும் சாரிம்மா ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பண்ணதுக்கெலாம் சாரி நீ கேட்க வேணாம், தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லி குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு, குடிச்சு அவங்க ஹெல்த்தை ஃபால் பண்ணிக்க வேணாம்னு சொல்லு, ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு பையன் மாதிரி தான்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜேப் அவங்க அம்மா வந்து ஜேப் பார்த்து சொல்லுவாங்க, சரி நீ போய் படு, நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் பண்ணுறேம்மா கூட வந்து அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சிச்சு நீ கொஞ்சம் டயர்டாக இருக்க, நீ போ, நாளைக்கு வேணா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நாளைக்கு நீ பாத்திரம் கழுவி கிச்சன் துடைச்சி அப்புறம் வந்துட்டு வீட்டில் பெருக்கி துடைச்சிட்டு அப்புறம் வந்துட்டு துணியை மறக்காம துவச்சி துணியை காய வச்சு மடிச்சு வச்சுருவோம், ஓகே பாப்பா அப்படி சொல்லுவோம். தாயே உனக்கு உதவி பண்ணுறோம் சொன்னது தப்பா, அதுக்கு இத்தனை வரையும் என் தள்ள போட்டியே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுட்டு சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவரும் ரிட்டன் போயிடுவார். ஆக்சுவலி ஜே அவங்க அம்மா வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவங்களும் படுக்க போயிடுவாங்க. விடிய காலையில் வந்து அலாரம் டிங் டிங் டீன்னு அடித்தா 6 மணிக்கு அடிக்கும். அப்போ ஜே வந்து ஏஞ்சிட்டு ஏந்திருங்கடா அப்படி சொல்லும்போது, ஏன்டா சும்மா இருறா அது கொஞ்சம் தூங்க வருதா, நாங்களே சரியாக தூங்கலை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, என்னது சரியாக தூங்கலை, நேற்று நீ என்ன பண்ண ஞாபகம் தான் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னென்ன பண்ணேன் கொஞ்சம் சும்மா இருறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணிக்கிறாரா அப்படி சொல்லி, என்னது எங்கள் அப்பா ஐயோ சொல்கிறா போன கூட ஃபஸ்ட்டு போன கூட அப்படி சொல்லும்போது, அத்தானே பார்த்தம்மா இப்போ எப்படி போச்சு வந்து தூக்க ஏன் சிட்டியா நீ அப்படி சொல்லும்போது, எங்கள் அப்பா ஃபோனு ஒன்றும் வரல சும்மா தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஜிஎப் சொல்லுவார். அந்த பாவை காலையில் விட்டு எனக்கு டென்ஷன் பண்ணி விட்டேன், நீ மையாக தூக்கத்துக்கு எடுத்துட்டேன், எனக்கு வந்து அழகான கனவுலாம் வந்துச்சுடா, நான் வந்துட்டு என்ன கனவுடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா நான் வந்து ஒரு மாடலை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டோம், எனக்கு கனவுல ரொம்ப சந்தோஷமாக எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மாடல் அவ்வளோ அழகாக ஸ்டைலிஷாக இருந்தாங்கடா, எனக்கு ரொம்ப இல்லை அந்த கனவுலையே நான் வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், அதே மாடல் வந்துட்டு என் லைஃப் பட்டம் வந்து இப்படி இருக்கான் கன்றாவே இருக்கும் அப்படின்னு ஒரு குரல் வரும். யார் சுகா தான், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னோட லைஃப் விஷயத்தில் மட்டும் கன்றாவே இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாது, உனக்கு என்ன தானே பிரச்சனை அப்படின்னு ஜிமின் சுகா பார்த்து கேட்கும்போது, நேற்று என்ன சொன்னேன் என்ன பார்த்து, நேற்று நான் என் சாபம் கொட்டேன் ஞாபகம் தான் இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது, உன் சாபம் வீணாக போக, உன் சாபம் இப்போ எனக்கு பலிக்காதுடா, நான் ஜிம்மினுக்கு யார் சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது தெரியுமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஆர்குமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை பார்க்குற ஜேவுக்கு வந்துட்டு, உங்கள் ஆர்குமெண்ட் நிறுத்துக்கிறா, சரி வாங்க போய்ட்டு வீடு பெரிய துவைக்கலாம், பாத்திரங்கள் எல்லாம் கிச்சன் துடைக்கலாம் அண்டு துணி துவைச்சிடலாம் அப்படி சொல்லும்போது 2 பேரும் ஜியோவுக்கு வந்துட்டு அட் அ டைமில் பார்ப்பாங்க. என்னடா சொல்கிற அப்படி, ஆமாம் வேற என்ன, அம்மா நைட்டே வந்துட்டு இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வா நீங்களே என் கூட அப்படி சொல்லும்போது, நாங்களும் வந்து செய்ய மாட்டோம், உன் வீட்டுக்கு வந்து என்னை வேலைக்காரனே பார்க்க ஆரம்பிச்சிடா அப்படி சொல்லி ஜிமின் சொல்லும்போது, ஆக்சுவலி வேலைக்காரனால இல்லை வெறி துணி தைக்கிற காரணம் மட்டும் பார்க்குறேன், சுகா ஒன்று வந்துட்டு ஒரு சமையல்காரனாக பார்க்குறா, நீ சமைச்சிடு அப்படி சொல்லும்போது, விருப்பத்தாதரா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஜேவுக்கு மதிப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜிமினுக்கு ஃபோன் வரும். உண்மையாலுமே இப்போ ஜிமினுக்கு நடுவார் கை, ஏன்னா ஜிமினுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் அப்பா தான், ஐயோ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க என்னடா பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லுவார். பார்த்து ஜேப்பும் சுகாவையும் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசு அப்படின்னு சுகா சொல்லும்போது, எப்படா பேசுறது, ஏன்னா எனக்கு தெரியல எங்கள் அப்பா பார்த்த மாதிரி எனக்கு அள்ளு விடுதுடா, எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா, இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, பட் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்தா நடக்குது, நீ பேசுறது போதும் ஃபோன் அட்டன் பண்ணிக்கல, உங்கள் அப்பா கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு பரவாயில்லையா அப்படி சொல்லும்போது, டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஒரு நிமிஷம் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படி ஹலோ அப்பா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசுவார் உங்கள் அப்பா கிட்ட. அப்போ மகனே நீ நல்லா இருக்கிறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, அப்படி என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்போ ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறப்ப நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்களா காலையில் ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் தண்ணிலாம் குடிக்கணும் வெறும் வயிற்றுல, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவாரேன். இதை பார்க்குற சுகாவும் என்னம்மா சுத்தறான் ரீலு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இதை வந்துட்டு ஜிமின் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எதுவும் ஆகிட்டு சொல்லிட்டு செய்ய முடியுமா காட்டுவார், சைலண்ட்டாகவே இருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜிமின் அவங்க அப்பா சொன்னாங்க, மகனே நீ கிளம்பி ஊருக்கு வா அப்படி சொல்லுவார். ஏன்ப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம ஊரில் வந்துட்டு திருவிழா வருது, அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம், உன்னோட அத்தை பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம்டா, மறக்காமல் வந்துடு நெக்ஸ்ட் வீக் அப்படி சொல்லுவார். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவர் சரி வைக்கிறப்பா அப்படி சொல்லணும். மகனே நான் சொன்ன மாதிரி எங்கேயும் ஊரெல்லாம் சுற்றுறதுல குடி தம் இந்த பழக்கம் எதுவும் கிடையாது தானே சிட்டிக்கு போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ என்ன வார்த்தை கேட்டீங்க நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்களே, ஐயோ அந்த குடின்ற ஒரு வார்த்தையும் என் காதில் கேட்க முடியல, ஏன்னா அது கேட்கும்போது எனக்கு அருகருப்பாக இருக்குதுப்பா, என்ன பார்த்து இப்படி சொல்லிங்க, நான் உங்கள் பையன் அப்படிலாம் பண்ணுவேன்னா அப்படி சொல்லிட்டு ஜிபின் வந்து இல்லை எல்லாம் சுற்றுவார். அவங்க அப்பா அப்படி இருந்தால் நல்லது தான், ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னா அப்பா கிளம்பி அங்கே வந்துடுவான் சிட்டிக்கு, ஞாபகம் இருக்குது இல்லை அப்படின்னு டெரர் வாய்ஸ். அப்பா என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே, உங்கள் பையன்ப்பா எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன், சரிப்பா நீங்கள் உடம்பு பார்த்துங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு வைக்கிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு
ஃபோனை கட் பண்ணுவார். அப்போ சுகா வந்துட்டு ஜிமினை ஒரு லுக் கொடுவாங்க. என்னடா அப்படி பாருங்க, டே நீ இவ்வளோ போய் சொல்கிறம்மா என்ன சொல்லுங்க, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்ற பண்ணி ஒரு நாள் மாட்ட போடுறா, உங்கள் அப்பா கையில் எல்லாம் வாங்க போடுறா அப்படி சொல்லிட்டு சுகா ஒன்றாவே சொல்லுவாங்க. வாயா இல்லை வேறு ஏதாவது காலையடி தான் நல்ல விஷயத்த சொல்லுங்கடா, எப்போ பார்த்தாலும் இவன் எனக்கு சாப்பிட்றான், நீ எப்போ நீ வந்து நீ நினைக்கிற மாதிரி போனாலும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ கேட்டால் காலையடி அட்வைஸ்ன்ற பேரில் சாவடிக்க முடியலடா அப்படி சொன்னேன். சரி முடியலாம், ஓகே போயிட்டு துணி துவச்சிட்டு வந்துட்டு, டே சுகா நீ வந்து சாப்பாடு செஞ்சிடறான், அப்போ நீ நட பண்ண போகிற ஜெய் கேட்கும்போது நான் ஒன்றும் இல்லைடா வீட்டு போய் துவச்சிட்டு பாத்திரங்களை போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி வாங்க போய் செய்யலாம் சொல்லிட்டு ஆளுக்காளு ஒரு வேலை போய் செய்வாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜேஓ வீட்டில் வந்து வேலை செய்யுது வந்துட்டு சுகாவும் ஜிமினும். அதுக்கப்புறம் அவங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு டே பண்ணிட்டேன்டா எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் இங்கே குளிச்சுன்னு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லுவார். அப்போ சுகா நான் இங்கே குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ட்ரெஸ் இங்கே கொஞ்சம் இருக்கும், அடிக்கடிக்கு இங்கே ஜேஓ வீட்டுக்கு வரதுனால இவங்க தங்குவாங்க, அதனால இவங்க ட்ரெஸ் இருக்கிறதுனால அப்போ சுகாவும் ஜிமினும் வேகமாக ஓடுவாங்க. எங்கடா ஓட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜியோ ரூமில் தான், ஏன்னா குளிக்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறது சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஜிமின் ஓடி போய் இது பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஷிவா வந்து ஜிம்மை தள்ளி விட்டு ஜியோ ரூம்குள்ளே போயிட்டு லாக் போட்டு அவர் குளிக்க போயிடுவார். அப்போ ஏன்டா இப்படி பண்ணுறது, நான் எனக்கு டைம் ஆகுதுடா அப்படி சொல்லும்போது ஷிவா எனக்கும் டைம் ஆகுது, அதுக்கு தான்டா நான் போய் குளிக்க போகிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவர் போய் குளிக்க போயிடுவார். அப்போ ஷிவா வந்துட்டு போய் குளிச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வெயிட் பண்ணியிருப்பார், எப்படா நீ வர கதவு கிட்டே நின்று இருப்பார். அப்போ ஜியோ அப்போ வந்துட்டு கேட்பார், டே நீ உனக்கு தான் ஆல்ரெடி எங்கள் வீடு இருக்குது, உங்கள் சித்தவரை நீ போயிருக்கலாம் இல்லை, அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டே வந்துருக்கலாம், டே உங்கள்கிட்ட ஞாபகம் தான் இல்லை, நாங்கள் போனால் செருப்பும் போல தானே வந்து விடும், டே அது நீ குடிச்சிட்டு போனால் தானே வந்து விடும், இப்போ தான் நீ குடிக்கலையே அப்படி சொல்லிட்டு ஜே சொல்ல கரெக்ட் தாண்டா, பட் ஸ்மெல் வரல இப்போ வரைக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் குடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பற்றி வச்சுருவாங்க. அப்போ எங்கள் அப்பா சரி நெக்ஸ்ட் டேவே இங்கே தான் நிற்பார், அதுக்கு தாண்டா, ஏன்னா பாரு என்கிட்ட வந்து பாரு குடிச்ச ஸ்மெல் அப்படி அடிக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிச்சேன், அதனால தான்டா ட்ரெஸ் மேலாம் கொஞ்சம் ஊற்றிக்கிச்சு அப்போ குடிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜேபிட்ட சொல்லுவார். அதுக்கு ஜேப் சொல்லுவார், டே இந்த மாதிரி குடிச்சும் உடம்புக்கு எடுக்க தயவு செஞ்சு கொஞ்சம் மஜமாக சீரியஸாக லைஃப்பில், ஏன்னா லைஃப் எப்படி போகும்னு தெரியாது, தயவு செஞ்சு நீ குடிக்காத, டீ பேரை நீ பழைய மொழி மாதிரி லென்த்தியாக ஒரு டைலாக் சொல்கிறேன் அட்வைஸை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அட்வைஸே பண்ணலடா, நான் வந்து உன் ஹெல்த்தை பற்றி யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது சரி விடுறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். சரி என்ன அப்படி சொல்லிட்டு அப்பா சொன்னார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கேட்பாரு. ஒன்றும் இல்லை, ஊரில் வந்துட்டு அத்தை பொண்ணு கல்யாணமா, அதுக்கு வரணுமா நெக்ஸ்ட் வீக்கு, அது மட்டும் இல்லை நான் மட்டும் போல நீங்கள் 2 பேரும் என் கூட வரீங்கடா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் சுகா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் எப்போயும் குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பார், வந்து ஷார்ட்லாம் அயன் பண்ணி போட்டு அதுதான் லேட் பண்ணியிருப்பார். அப்போ வந்துட்டு எங்கடா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கேட்கும்போது, பாவி நீ குடிச்சிட்டு எப்போயே வந்துட்டியா, ஆமாம் எப்போயே வந்துட்டேன், என் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி போட்டு அப்படி சொன்னோன்னே இப்போ ஜிம்மிக்கு டென்ஷனாகி போயிட்டு இது சுகாவோட ஷர்ட்டை பிடிச்சி கசக்கி விட்டுருவார். மறுபடியும் நீ அயன் பண்ணுற, இது எவ்வளோ நிற்க வச்சல அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக கற்றுக்கிட்டே கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் அயன் பண்ணி இப்போ ஏன்டா இது பண்ணி விட்டேன் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்கும்போது அப்போ ஜே வந்து கொஞ்சம் அயன் போடாண்டா, என்னடா நெக்ஸ்ட் வீக் போகணும்னு சொன்னேன், அதுனா கிளியராக சொல்லுன்னு கேட்பாரு. அப்போ ஜிமின் அதே சொன்னேன், அப்போ என்னடா சொன்னேன்னு கிளியராக சொல்லுங்க, அத்தை பொண்ணு கல்யாணம் மட்டும் தான் சொன்னேன், எப்போ எதுன்னு எதுவுமே சொல்லியடா அப்படின்னு ஜே டே எங்கள் அப்பாவும் எப்போ எது என்னன்னே சொல்லடா, கல்யாணம் மட்டும் சொன்னாங்க வேன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக்கு, அதுக்கு தான் போகிறேன், அது மட்டும் இல்லை ஊரில் திருவிழாவும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது கூட எப்போன்னு எனக்கு தெரியாதுடா அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்கிறேன் வில்லேஜில் இருந்தால் பேர் போட்டு உனக்கு திருவிழா எப்போன்னு கூட தெரியாது சொல்லிட்டு சுகா வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லுவார். அப்போ ஜிமின் வந்துட்டு மறைச்சி நீ பேசாத, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது அப்பா முடியல அவங்க 2 பேரையும் வச்சுக்கணும் சொல்லி ஜேப் சொல்லுவார். அப்போ உனக்கு அத்தை பண்ணிக்குதுன்னு எனக்கு யார்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னதில்லைடா நீ அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். ஆமாடா அவள் பேர் வந்து கவிதா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டா அதை அப்படி சொல்லிச்சுன்னு சொல்கிறேன், எனக்கு அவளுக்கு கண்டே பிடிக்காது, வந்து 12th நான் படிச்சிருக்கேன் சரியான பட்டி காட்டு உனக்கு தெரியுமாடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஜேப் பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு ஜேப் வந்துட்டு யாரையும் வந்துட்டு இப்படி குறைச்சி எடை போட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு ஜிமின், உங்கள் அத்தை பொண்ணாக இருந்தால் கூட நீ இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லணும். அப்போ டே ஏன்டா நீ இப்படி இருக்கிற சொல்லிட்டு ஷோ வந்து கேட்பேன், நான் என்ன இப்படி இருக்கேன் பின்ன எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க குத்தம் சொல்கிறதுலேயே குறியாக இருக்குடா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கு தெரியும் அத்தை பண்ணியா நீ போயிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டே சுகா கூட சும்மா வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அவர் அயன் பண்ணி வச்சுப்போம். அந்த ஷர்ட்டை போயிட்டு நல்லா கசக்கி விட்டுட்டு நீ மறுபடியும் உட்காந்து அயன் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் வேணும்டா அப்படி சொல்லிட்டு குளிக்க போயிடுவார். அப்போ ஜேப் வந்துட்டு ஏன்டா சுகா இப்படி சொல்கிறேன், அவனுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது அந்த விஷயத்தை நீ சொல்கிறிய அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, டே நான் விளையாட்டு சொல்கிறேன், நான் சொன்னேன்னா அதே மாதிரி நான் ஒரு வில்லேஜ் பண்ண கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிலாம் இல்லை, அவன் ஆல்ரெடி இங்கே 2-3 பொண்ணுங்க விட்டு நிற்கிறான், எந்த பொண்ணு செட் ஆகும் தெரியல அவனுக்கு அப்படி சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜேப் கேட்பாரு. ஆமாம் அவனுக்கு மன்மத ரசான்னு நினைப்பு, அதனால் இந்த மாதிரி 3 பொண்ணுங்க விட்டு அந்த 3 பொண்ணுங்க இவனை பற்றி தெரிஞ்சுன்னா வந்து எதால் அடிக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லும்போது, அப்போ ஜிமின் பார்த்துட்டு வந்து சுகா வந்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாரு. டே ஏன்டா இப்படி வந்து நிற்கிறேன் எங்கள் முன்னாடி சொல்லிட்டு அவர் 2 திரும்பிக்காங்க அந்த சைடு, நான் இப்படி வந்து நிற்கிறேன் சொல்லிட்டு தவளை கட்டு வந்து தொலைஞ்சி பேசிருக்கலாம் இல்லை சோப்பு நோடியில் வந்து நின்று பேசுகிறேன். அப்போ தான் அவர் யோசிச்சு பிறகு குளிச்சுட்டு பார்த்துட்டு இந்த கான்வர்சேஷன் கேட்ட பிறகு தான் வந்துருப்பார். அடைச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஓடிடுவார்.
கடவுளே இந்த காலங்கடி இன்னும் நேரத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு கன்றாவிங்க அப்படி சொல்லிட்டு சுகாவும் ஜெயப்பும் நினைப்பாங்க. நினச்சிட்டு அப்போ ஷுகாவில் சரி நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு, ஷார்ட் பண்ணி தான் போட்டுவார். அப்போ ஜேப் சொல்லி சரி நான் போய் நானும் குளிச்சிக்கிறேன் அம்மா வாஷ்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு அவங்க அம்மா வாஷ்ரூமில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவர் ஆக்சுவலி 3 பேர் ஒன்றா தான் ஆஃபீஸ் போவாங்க. பட் வேறு ஆஃபீஸ், ஒரே ஆஃபீஸ் கிடையாது. அப்போ வந்துட்டு சரி பாய்டா மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளவாங்க. இப்போ ஜிம்மினும் ஷுவாவும் ஒரு பைக்கில் போவாங்க. ஜேப் வந்துட்டு வேறு பைக்கில் போவார். ஏன்னா அவர் வந்துட்டு வேறு ஆஃபீஸ் தான் ஜேப் வந்து. ஷுவாவும் ஜிம்மின் வந்துட்டு சேம் ஆஃபீஸ். அப்போ வந்து ஷுவா தான் வண்டி போட்டுன்னு போவார். போட்டோன்னே ஒரு பஸ் ஸ்டாண்ட். அப்போ வந்து ஜிம்மி வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துறாங்க. ஏன்டா ஒன்று இது நமக்கு ஆஃபீஸ் லேட் ஆகிடும், இட்டே யார் வரா சார் யார் ஆள் அப்படி சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நல்லா ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் பாருக்கு. அந்த பொண்ணு யார் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஆளா உண்மையுமே ஆளா இல்லை ஆள் ஆக போதா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த 3 பொண்ணு ஒரு பொண்ணு இருந்தாண்டா நான் போய் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு இந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த 2 பொண்ணு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படி சொன்னேன். எனக்கு என்னவோ இப்படி பண்ணுறது சரியில்லைன்னு தோணுது அப்படி சொல்ல ஷுகா வாய்முறா நான் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி விட்றேன் அப்படி சொன்னேன். கண்ட்ராவியாக போ டேய் ஏன்டா இல்லை ஆல் தி பெஸ்ட் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஷுகா சொல்லுவார். அப்படின்னு ஷுகா சொல்லுவார். அப்போ ஜிம்னு வந்துட்டு தயங்கி போயிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லுவாங்க. எஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஆக்சுவலி எனக்கு நான் உங்களை ஒரு 3 மாதமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் தாங்க பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, ஐ லவ்விங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சாரி பிரதர் அப்படி சாரிங்கன்னு சொல்லிட்டு பிரதர்னு சொல்ல என்னம்மா இப்படி சொல்கிற மாதிரி ஜிமின் பார்ப்பாரு. ஆமாம் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நானும் அந்த பர்சனை 3 மாதமாக பார்த்துன்னு தான் இருக்கிறேன். பட் நான் ரொம்ப நாளாக அந்த பர்சனுக்கு லவ்வாக சொல்ல நான் வெயிட் பண்ணிக்கிறேங்க. சாரி பிரதர் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்லும்போது சரி பரவாயில்லம்மா நல்லா இரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். அப்போ ஜிமின் சொல்லிட்டு திரும்ப 1 நிமிஷம் பிரதர் அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒன்றில் எனக்கு ஒரு உதவி பண்ணேன். நான் 3 மாதம் ஒரு இடத்துல விரும்ப சொன்னால அந்த கோசன்ட்டு இன்றைக்கி லவ்வா சொல்ல போகிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணேன் அப்படி சொன்னாங்க. ஐயோ இந்த சில வெந்த பொண்ணுன்னு ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யாருமா சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்கும்போது வேறு யாரும் இல்லைங்க உங்க கூட பைக்கில் வந்தார் அவர் தான் அப்படி சொல்லிட்டு ஷுகாவை கை காட்ட அந்த பொண்ணு படு பாபி ஷுகா நீயா அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்ப்பாரு. பட் ஷுகாக்கு இதெல்லாம் தெரியல. ஷுகா மட்டும் சைலண்ட்டாக அவர் மட்டும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துனுப்பாங்க இவங்க 2 பேரையும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும் நான் கூட வரேன் வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நல்ல விஷயமா வந்து பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்லுவார். அந்த பொண்ணு நேராக ஷுகா பார்த்து வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லும்போது இந்த பொண்ணு இது இப்போ எதுக்கு நம்மக்கிட்ட வந்தாலும் சொல்லிட்டு இது ஜிம்மி நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா பார்ப்பாரு. என்னங்க நான் சொன்னாலும் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஷுகா பார்த்து அந்த பொண்ணு சொல்லும் ஹலோங்க இந்த என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலி 3 மாதமாக நான் உங்களை பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு ஜிம்மி சொன்ன டேலாக் அப்படியே மாறாமல் வந்துட்டு ஷுகா இந்த பொண்ணு சொல்லலாம் 3 மாதம் உங்களை பார்த்து நிற்கிறேன் உங்களை லவ் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐயோ இது என்ன வம்பு அப்படின்ற மாதிரி ஷுகா பார்த்துட்டு மாமா நீ என்ன சொல்ல எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆக்சுவலி 3 மாதமாக நீங்கள் இவர் கூட வந்தீங்களே ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணிக்கிறேன் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஷுகா வந்து இல்லைம்மா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அது மட்டும் நான் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் என்னை பற்றி இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் போய் சொல்லுவார். அப்போ அந்த பொண்ணு பரவாயில்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆன பரவாயில்ல உங்களோட செகண்ட் ஒய்ஃப் ஆச்சு கூட வர அப்படி சொன்னேன் இன்னும் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன் கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஜிம்மியோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிடுவார். அந்த பொண்ணு என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாக ஆகிடும். அப்போ ஷுகா வந்துட்டு உனக்குலாம் வந்துட்டு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிற்க வச்ச மாதிரி என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்லுவார். இப்போ என்னடா எனக்கு தானே கஷ்டமாகுது அந்த பொண்ணு என்ன விரும்பல சொல்லிட்டு உன்ன சொன்னான் அதை நினச்சி நான் தான் வருத்தப்பட நீ இதுக்கு இப்போ வருத்தப்படுறேன் அந்த பொண்ணு ஒன்று விரும்பணும் தானே சொன்னா நீ ஓகே சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பிடிக்காது எனக்கு அடக்கொடக்கம் லட்சணமாக ஒரு கிராமத்து பொண்ணு தானே எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்லுவார். அப்போ உன்னோட ஒன் சைட் லவ் இப்போ மறுபடியும் ஏன்டா அதையே நீ அவப்படுத்துறேன் அவளுக்கு தான் கல்யாணமே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது எவ்வளோ கல்யாணம் அப்படி சொல்லணும்னு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்லுவார் கொஞ்சம் சோகமான வயசில். அப்போ ஜிமின் கேட்பாரு நீ போறியாடா கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நிச்சயமாக நான் போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்டா அங்கே போனவனுக்கு தேவையான மனசு தான் கஷ்டமாகும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது பரவாயில்ல அவன் நல்லா இருந்தால் போதும் ஆக்சுவலி தப்பு எனக்கு தானே நான் தான் அவகிட்ட ப்ரப்போஸே பண்ணல பட் எனக்கு கொஞ்சம் வலிக்குது பட் நான் அவளை உண்மையாக விரும்பினேன் அவன் நல்லா இருக்கணும் மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்லுவார். சரி மச்சான் இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வேகமாக போறியா நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நிற்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்கு நிற்கணும் நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் அப்படி சொல்லிட்டு ஷுவா இல்லை அது இன்னொரு பொண்ணு சொன்னால அந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து நிற்கும் எப்பயுமே வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு பஸ் வந்து அங்கே தான் ஏறுவோம் இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாங்க நான் என்ன பண்ணுவோம் தெரியாது ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணுற அதை பண்ணுறேன்னு பண்ணாதடா எனக்கு முடியலடா புரிஞ்சுக்கடா தாங்க முடியலடா ஜிமி
அப்படின்னு ஷுவா சொல்லுவாங்க. சரி விடு நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். அப்போ கூட திருந்த மாட்டேன்ல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜிமின் வந்து பல்ல கட்டினு ஈ அப்படின்னு சொல்லுவார். உன் பல்ல காட்டாத உன் பல்ல காட்டு இப்படி சிரிக்கும்போது டென்ஷனாக ஆகுதுறேன். இங்கே பாரு ஜிமின் எனக்கு நவோ நீ இப்படி பொண்ணு பண்ணி ஸ்டைலாக மாடர்னாக இருக்கணும் இப்படி தான் நீ எதிர்பார்க்குறேன். எனக்கு நவோ அது தேவையில்லாத ஒரு விஷயம்டா என்னை பொறுத்தவரை. முக்கியமாக கேரக்டர் பாடுறா அப்பியரன்ஸை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷுவா சொல்லும்போது இங்கே பாரு நீ யாரையாவது விரும்பணும்னு சொன்னால் நான் ஏதாவது தலையிடுறேன்னா ஏதாவது சொல்கிறேன் நீ ஏன்டா ஏதோ அட்வைஸ் பண்ணுற பேர் சாவு அடிக்கிறடா ப்ளீஸ்டா ஆஃபீஸ்க்கு வண்டி விடுறா அப்படி சொல்லும்போது சரி போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வேகமாக எஞ்சிக்கிறதுக்குன்னு பைக்கில் கேட்கணும். ஏன்டா அப்படி இப்போ ஒரு நிமிஷம் லிஃப்ட்டில் வந்துட்டு நான் சொன்னல நம்ம ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையே மீரா அவளை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீரா விட்டு வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் அவர் மனசில் இருக்கேன். போயிட்டு ஹாய் மீரா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கிறேன் ஜிமி நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு மீரா கேட்பாங்க. ஆமாங்க ஆக்சுவலி ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு மீரா கேட்கும்போது இல்லைங்க நான் உங்களை வந்துட்டு லவ் பண்ணுறேன் அதை ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கு யோசனையே இருந்தேன் சொல்ல முடியல இப்போ சொல்லி எப்பயும் சொல்ல முடியாது அதுக்கு தான் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது சாரி ஜிமின் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது வேணா எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது இப்போ இது கேட்கும்போது ஜிமினுக்கு என்னடா இது காலையில் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போச்சா பிங்கியும் போச்சா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்போ ஜிமின் பரவாயில்ல உங்களுக்கு பிரேக்கப் ஆன பிறகு என்கிட்ட சொல்லுங்கள் அது வரைக்கும் நான் சிங்கிளாக இருந்தால் நம்ம மிங்கிள் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வரும். சரி ஜிமின் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து ஆக்சுவலி இந்தளவும் போச்சா அப்படின்ற மாதிரி மீரா பார்த்து ஜிமின் வந்துட்டு சோகமாக நிற்பார். அப்போ ஷுகா வந்துட்டு பைக்கெலாம் வந்துட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு என்ன இதுவும் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்லும்போது உன் வாயா என்னன்னு தெரியலடா நீ எப்போ சாப்பிட்டியானு தெரியல நான் போய் 2 பொண்ணுட்டு இப்போ என்னோட லவ் கன்ஃபஸ் பண்ண 2 பேரும் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கேட்டால் எனக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கடா மனசே வலிக்குதுடா இன்றைக்கி பப்புக்கு போகிறான் கூட்டிக்கிறான் ஆட்டம் போடுறான் அப்படி சொன்னோன்னே ஷுகா வந்து நான் வரமாட்டேன் நீ ஒன்றே போய்க்க அப்படி சொல்லும்போது இப்படிலாம் சொல்லாமல் இப்போ உனக்கு பிரேக்கப் ஆனப்போ நான் வரல இப்போ எனக்கு பிரேக்கப் ஆச்சுல நீ வரணும் அப்படி சொல்லும்போது வர முடியாது சரி நான் வரேன் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லி அட பாவி நீ வரவே வரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒர்க்லாம் முடிச்சுட்டு இவங்களும் ரிட்டன் வந்துட்டு கிளம்புங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா ஜிமின் வந்துட்டு இங்கே வந்து அவங்க சித்தப்பா வீட்டில் தான் தங்கி இருப்பார். அப்போ ட்ராப் பண்ணோன்னே இன்றைக்கி அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏதாவது கதை கட்டணும் என்ன கதை கட்ட போகிறோன்னு தெரியல அப்படி சொல்லி ஜிமின் சொல்லுவார். சரி ஏதாவது சொல்லி சமாதி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஷுகாவும் கிளம்பிடுவார். அங்கே போனால் அவங்க சித்தப்பா எங்கேப்பா போயிருந்தேன் நைட்டு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை சித்தப்பா நான் ஜெயோ வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே அங்கேயே தங்கிட்டேன் அப்படி சொன்னது. அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீ தங்கந்தெலாம் ஓகேப்பா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் என் வயசு வச்சு நீ கண்டுபிடிச்சி நான் குடிச்சிருக்கேன்னு அப்புறம் எங்கள் அப்பாட்ட நீ வச்சிருவேன் நான் எப்படி உன்ட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி மனசில் இல்லை என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜிங் காலி சித்தப்பா அதனால தான் அப்படி சொல்லும்போது சரிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போகுது ஞாபகம் தான் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீக் எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்பாரு. அப்போ உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லி அப்படி சொல்லிட்டு சொன்னார் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அத்தை பொண்ணு கவிக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு தான் வரணும்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப சாஃப்டாக பொலைட்டாக பேசுவார். சரிப்பா நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் தங்கச்சிக்கு வந்துட்டு அது ஏதோ மேக்ஸ் வரல அதை சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் சித்தப்பா எனக்கே மேக்ஸ் வராது என்ன போய்ட்டு மேக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு ஜிமின் வந்துட்டு சொல்லுவார். சரி வீடு நான் அவளை வந்துட்டு டியூஷனில் போட்டுறேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். டியூஷனா அப்படின்னா சூப்பர் அப்படின்ற ஜிமின் மனசு ஏன் டியூஷன் சொல்லிக் கொடுங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒருத்தவங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு பொண்ணு தான் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்க ஜிமினுக்கும் அவங்க மேலே ஒரு கண்ணி எப்பயுமே பட் அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க. இந்த சான்ஸ் சூப்பர் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்போ ஜிமின் சித்தப்பா நானே கூட்டின்னு போயிட்டு பாப்பாவை சேர்த்து விட்டு வருதா இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சரிப்பா நீயே கூட்டின்னு போய் சேர்த்து விட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ ஜிமின் வந்து சந்தோஷம் தாங்கவும் இல்லை ஐயோ இன்றைக்கி அந்த பொண்ணை பார்த்து பேசி இந்த பொண்ணுக்கிட்டயாச்சும் லவ் சொல்லி எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைப்பார். அப்புறம் வந்துட்டு அவரும் போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவங்க சித்தப்பா பொண்ணு தான் வந்துட்டு டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போனால் அப்போ வாடி அப்படி சொல்லுவாங்க. அண்ணா என்னடா எங்கடா கூட்டிட்டு அடிச்சு உனக்கு டியூஷன் இருக்குதுன்னு இது சித்தப்பா தான் சொன்னார் உன்னை வீட்டு போய் சேர்க்கறதுக்கு நானே போய் சேர்ந்து போய் நீ ஏன்டா வர அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க உண்மையில ஒரு அண்ணன் அன்புல வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்ல நீ அன்புலாம் வைக்கிறவங்க கிடையாதே நம்பவே முடியலையே அப்படி சொல்லும்போது என்னம்மா இப்படி சொல்லிட்டு நான் உனக்கு என்ன அண்ணன் மட்டுமா அப்படி சொல்லிட்டு நீ எனக்கு அண்ணனே கிடையாது கூட போட்ட அண்ணன் கிடையாது ஃபஸ்ட்டு உனக்கு ஞாபகம் தான் இல்லையா அப்படி சொல்லி அப்படி பாவி சண்டாளி ஒரு அண்ணன் பாசத்தில் வந்து பேசுகிறேன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்ல நீ இப்போ எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நீ வர்றது எதுவுமே நடக்காது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது வாய் விடாதிரி அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியும் உனக்கு அந்த மிஸ் மேலே ஒரு கண்ணு அப்படி சொல்லும்போது அப்படியே டக்குன்னு தயவு செஞ்சு வாய் திறந்தாதிரி ஓகேவா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் எங்கள் அப்பாக்கிட்ட போட்டு கொடுத்து என்னை சொல்லி முடிச்சிடுவாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது
அதுக்கு அந்த பாப்பா சொல்லும், நீ ட்ரை பண்ணால் கிடைக்காது சொன்னி ஏன்டி கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ஜிம்மி, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கமிட்டட் அப்படி சொல்லும்போது, ஏன்னா அது கமிட்டடாக எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்துட்டு அதுவும் யார் கூட கமிட் ஆகிருக்காங்க தெரியுமா, இன்ஸ்பெக்டர். இப்போ நீ போயிட்டு பல்லைகளை இழிச்ச நெக்ஸ்ட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்ப அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லும்போது, தாயே உனக்கு 100 கோடி நன்றி, நல்ல வேலை உண்மையை சொன்னி நான் போய்ட்டு ஏதாவது சொல்ல போய் அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி என்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை தோலை ஊறி முடிச்சிடுவாரு. நன்றி அப்படி சொல்லிட்டு நீயே போய் சேர்ந்துக்கு, நீயே போய்க்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் போய்டுவார் அவர் ரூமுக்கு. அப்போ ஜிம்மியோட சித்தப்பா கூப்பிட்டு, என்னப்பா டியூஷனில் சேர்த்து விட்றேன்னு சொன்னி பாப்பா கூட்டு போய் சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி எனக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு, அது பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்களே கூட்டு போய் சேர்த்துறீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரிப்பா நானே பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் அப்படி எதுவும் சொல்ல மாட்டார். அப்போ வந்துட்டு ஜிம்மி நினைப்பார், என் வாழ்க்கை ஏன் இப்படி இது, நான் யாரையாவது பார்த்து லவ் பண்ணுறேன், லவ்வை சொல்ல போனால் கடைசி வரைக்கும் லவ்வை சொல்ல முடிய மாட்டேங்குது, சொன்னால் ரிஜெக்ட், இல்லை அதுங்க ஆல்ரெடி கமிட்டட், இல்லையா வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லுதுங்க. ஐயோ என்ன என் வாழ்க்கையே புண்ணாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சரக்கு அடித்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் என்ன தலை அடிப்பான்னு தெரியாது, பேசாமல் இந்த ரீசன் சொல்லிவிட்டு ஜியோ வீட்டுக்கு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் யோசிச்சுட்டு அப்புறம் வெளில வந்துட்டு அவங்க சித்தப்பா பார்த்து, இது மாதிரி எனக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, என்னால் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் போய் பண்ணலான்னு இருக்கிறேன் சித்தப்பா, நான் கிளம்பலாமா சொல்லிட்டு கேட்கும்போது, சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் அவர். யார் வீட்டுக்கு போகிறேன்னு கேட்கும்போது, ஜேப் வீட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ஏன்னா ஜேப் வந்துட்டு ஜிம்மினோட சித்தப்பாக்கு நல்லாவே தெரியும், அதனால் ரொம்ப நல்ல பையன்றதுனால சரிப்பா பார்த்து போக சொல்லிவிட்டு சொல்லுவார். அப்புறம் ஜிம்மினும் ஜேப் வீட்டுக்கு காலிங் பில் போடுவார். அப்போ வந்து ஜேப் வந்து ஓப்பன் பண்ணுவார். என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வந்துடுறேடா, உங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கிறது தானே பேர், ஆனால் நீ என்னது முக்கால்வாசினாலும் எங்கள் வீட்டில் தான் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதுல்ல அப்புறம் இது கேட்குறேன் நகரு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஜேப் ரூமுக்கு போகிறேன். என்ன தாண்டா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று ஆகுற இன்றைக்கி நான் லவ் சொன்னேன், ரெண்டு பேருமே ரிஜெக்ட் பண்ணிக்கோங்கடா, என்ன ஆச்சு உன்னை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் கேட்பாரு. ஆமாண்டா, அது மட்டும் இல்லை நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் இன்றைக்கி லவ்வாக சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கமிட்டடாக, அது மட்டும் இல்லை அது கமிட்டட் ஆனது வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டராக, இதை வந்துட்டு கெட்டவன் என் மனசையே உடஞ்சிடுச்சு, இப்போ நான் நீ எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை போய் தேடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் புலம்புவார். நீ புலம்பலாம் வேணாம், உன்னை படைச்ச கடவுளுக்கு உன்னோட லைஃப் ஆல்ரெடி படைக்க தெரிஞ்சிருக்கும், அதனால் நீ கடவுளை நம்ப நிச்சயமாக உனக்கான ஒருத்தவங்க உன்னை தேடி வருவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த பழைய டீலக் சொல்கிறத விடவே மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவாரா, உனக்கெல்லாம் போயிட்டு 4 வார்த்தை நல்ல மாதிரி பேசி உன்னை நார்மலாகலாம்னு நினச்ச என்ன சொல்லணும், உனக்கு போய் அட்வைஸ் பண்ண சே படா அப்படி சொல்லிட்டு ஜியோ போயிடுவார். அவர் வந்துட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கதவு தட்டுவார். சாப்பிட்டே இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பார் ஜிமினை பார்த்து. சாப்பாடு கொடுறா அப்படி சொல்லும்போது, சரி ரூம்லேயே எடுத்துன்னு வரியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது அப்போ ஜியோ போங்காமல் வந்துட்டு, ஜியோ உனக்கு தொட்டப்பட்ட வேணுமா முறம் வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரூம்பெல்லாம் உட்காந்து சாப்பிட பிடிக்காது. அப்போ வந்துட்டு இதை கேட்குற ஜிமின் வந்துட்டு, இல்லை ரூம்பெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன், நான் வந்துட்டு கரெக்டாக ஆளில் டைம் டேபிளாக உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்லுவார். இதை கேட்குற ஜியாவுக்கு வந்துட்டு சிரிப்பு வரும், பட் எதுவும் காட்டிக்க மாட்டார். அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. போயிட்ட பிறகு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நார்மலாக கேட்பார். இல்லைன்னா நந்தியில் எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என் லைஃப்பில் ஒருத்தவங்க வரவே மாட்டாங்க அப்படி சொல்லும்போது, இப்போ ஜேப் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். என்னடா ஏதாவது ஆறுதலாக சொல்லுவேன்னு நினச்சா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஆறுதலாக சொன்னேன், பட் நீ தான் வந்துட்டு ஏதோ அட்வைஸ் பண்ணுற அதை பண்ணுற சொன்னேன், அதுக்கு நான் இப்போ எதுவுமே பேசலை அப்படி சொல்லும்போது, அப்போ ஜிம்மின்னு எதுவும் சொல்ல மாட்டார். சரி எனக்கு தூக்கத்தில் படுக்கண்டா குட் நைட் சொல்லுவார். ஜியோமு குட் நைட் சொல்லிவிட்டு படுத்துவாங்க 2 பேரும். இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது.